ஆமென். ஹல்லேலூயா. God is with me. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் மேல உயர்த்தி சத்தமா ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கு காத்து கொள்ளுவீர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. சத்தமே இல்லையே, ஒரு ஆமேனே இல்லையே? ஆமென். ஹல்லேலூயா. பிரதர்ஸ் மேல ஒரு ஆமேன் சொல்லணும். பிரதர்ஸ் ஆமென். ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God is with me. எல்லா நாட்களிலும், எந்த சூழ்நிலைகளிலும், எந்த பிரச்சனைகளிலும், எந்த போராட்டங்களின் மத்தியிலும் நாம் நடந்து போகையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியம் எப்படி இருக்குன்னா, டக்குன்னு ஆண்டவர் உடனே வந்து அற்புதத்தை செஞ்சிட மாட்டாரு. பிரச்சனை வருது, குறை வருது அப்படின்னா அந்த குறை வந்த உடனே நம்ம எப்படின்னாக்கா, குறை வந்துடணும், ஆண்டவர் வந்துடணும். பிரச்சனை வந்த உடனே என் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஏசப்பா வந்து அதை டக்குன்னு மாத்திடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. கானா ஒரு கல்யாணத்துக்கு கர்த்தர் போனார். கர்த்தருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த திராட்சை ரசம் முடியுது. அந்த திராட்சை ரசம் முடியும் போது அந்த விருந்து ஏற்பாடு பண்ணினவர்கள், அந்த கல்யாணம் செய்கிறவங்க என்ன பண்ணாம தெரியுமா? அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ, திராட்சை ரசம் முடிய போதே, நான் என்ன செய்ய போறேன், என்ன பதில் சொல்ல போறேன், வந்தவங்க திட்ட போறாங்க. ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்லா நடந்ததுன்னா சூப்பர்னு சொல்லுவாங்க. பாதியில் ஏதாவது இல்லைனாக்கா என்ன பண்ண நீ அப்படின்வாங்க. மனுஷுடைய நடவடிக்கை. அந்த கல்யாணத்திலுடைய அந்த தலைவன் அல்லது அந்த கல்யாணத்தை நடத்தக்கூடியவர் வருத்தப்பட்டு வேதனைப்படுறாரு. ஐயோ, என்ன நடக்க போது தெரியல. இயேசுவும் அங்க இருக்கிறாரு, பிரச்சனையும் அங்க இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. அவமானப்படுவேனோ, ஒருவேளை என் வாழ்க்கை அவமானப்பட்டுடுமோன்னு வேதனைப்படுறான். ரெண்டுமே இருக்கு. இயேசுவும் இருக்கிறாரு. ஆனா நல்ல கவனிங்க, பிரச்சனை வந்தது, போராட்டம் பூதாகரமாய் வெடிக்க போகுது, அடுத்த பந்திக்கு இனிமே ரசமே கிடையாது அப்படின்னு நினைக்கும் போதுதான் இயேசு சொல்றாரு, தண்ணி எத்தனை வந்து தண்ணிய ஊத்து, கற்றாழையில தண்ணிய ஊத்து. கர்த்தர் ஜெபம் பண்ணினார், அந்த தண்ணீர் நாச்சரசமாய் மாறிற்று. பிரச்சனை வந்த உடனே டக்குனு போய் செஞ்சதுனாக்கா தெரியாது. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனை பேர் இந்த வருஷம் முடியும் போது கூட நான் பிரச்சனையில தான் இருக்கிறேன் மட்டும் கை போய் சொல்லாம சொல்லணும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவை இருக்குது, பிரச்சனைகள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, அவசரம் நிறைய இருக்கு, பலவீனங்கள் இருக்கு. ஆண்டவரே நீங்க என்னை சந்திக்கணும் ஆண்டவரே. ஆனா நீங்க என் கூட தான் இருக்கீங்க, நானு நம்புறேன். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கானா ஊர்ல கர்த்தர் இருந்தார், பிரச்சனையும் இருந்தது. இப்போ உனக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா கர்த்தரும் இது சொல்ல மாட்டீங்களே. எங்க இருக்கிறாரு? பேதேல் சர்ச்சிலியா? உன் கூட இருக்கிறாரு. நீங்களின் தேவன் ஆலயம், உங்க சரீரம் கர்த்தருடைய ஆலயம். உனக்குள்ள நான் இருக்கிறேன். அந்த விசுவாசம், நம்பிக்கை, அந்த வைராக்கியம், என் தேவன் என் கொடுக்கிறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும், பிரச்சனை துவக்கத்துல ஆண்டவர் விடுவிக்க மாட்டாரு, ஆனா முடிவில் அதை விளங்க பண்ணுவார். போனா போதும் ஒரு 3 ஆமேன். அதுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நல்லா கவனிக்க, உங்க வாழ்க்கையும் இருக்குது, பிரச்சனையும் இருக்குது, கர்த்தரும் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சில நேரத்துல அற்புதம் செய்யாம மௌனமா. அதாங்க நேரத்துல கர்த்தரை கேட்போம், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் செய்ய மாட்டேறீங்க? கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? சில பேர் சொல்லுவேன், அவங்க சொல்லுவாங்க, ஆனா எனக்கு லக்கே கிடையாதுண்ணே. எனக்கு லக்குன்னா இலக்கு இல்ல, அதிர்ஷ்டம், அதிரசம் எல்லாம் இனிமே வரும். அந்த அதிர்ஷ்டமே எனக்கு இல்ல. எனக்கு அந்த இதே லக்கியே இல்லை. எனக்கு நான் கஷ்டப்பட்டு நான் அதை பண்ணி நான் எல்லாம் பண்ணி தான் நான் வாங்கணும், எனக்கு எதுவுமே சும்மா வராது அப்படின்னு பேர் சொல்லுவீங்க. சரி, அதை விடுங்க, பரவாயில்ல. எது இருக்குதோ இல்லையோ, ஆனா கர்த்தர் மட்டும் நீ உணவை நான் இருந்தேன்னா கண்டிப்பாகவே கர்த்தர் எப்பவுமே. இந்த சினிமால எல்லாம் பார்க்கும்போது அந்த ஹீரோ எப்பதான் ஜெயிப்பாரு? சொல்ல மாட்டீங்க. ஒரு நிமிஷம் ஜெயிப்பாரு, சினிமா முடிஞ்சிடும். அப்படித்தானே? ஹீரோ ஜெயிச்ச மாதிரி எந்த சினிமாவும் நம்ம ரொம்ப நேரம் பார்க்கவே முடியாது.
அது ஓடும் 5 வருஷம் 10 வருஷம். மீனாட்சி சுந்தரம் ஓடி 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 அது தேஞ்சு போயிடுச்சு, நமக்கும் மண்டையில ஏறி போச்சு மொத்தமே. ஆனா லாஸ்ட்ல எப்போதான் ஜெயிப்பாங்க? லாஸ்ட் ஒரு நாள் ஜெயிக்கிறதுக்கு 5 வருஷம் ஓடும். சின்ன பண்ண ஜுனூன் அப்படின்னு ஒரு நாடகத்தை பார்ப்பேன், என்னவோ நான் மட்டும் பாக்குற மாதிரி பாக்குறேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஜுனூன் ஜுனூன் அப்படின்னு அது ஓடிச்சுங்க. நான் குட்டி பையனா இருந்து நான் வாலிப வயசாகிறவெல்லாம் திடீர்னு பார்த்தா ஜூன் இன்னுமா ஓடுது இது. லாஸ்ட் அந்த ஹீரோ ஒரே நாள் ஜெயிச்சா, இத்துடன் முடிவடைந்தது. முடிவு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஓடுறவன் இம்பார்ட்டன்ட் இல்ல, கடைசியில யாரு முன்னாடி வந்து சேர்றான் அவன் தான் இம்பார்ட்டன்ட். நான் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிரியாணி போடுவியா என்ன போடுன்ற மாதிரி பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஓடி ஃபர்ஸ்ட் ஓடுறவனை பார்ப்பீங்களா, லாஸ்ட் வந்து சேர்றவனை பார்ப்பீங்களா? ஆனா நம்ம எப்படி தெரியுமா, பாடுறா எப்படி ஓடுறான் அவன், சாமா ஸ்பீட் ஓடு. ஆனா லாஸ்ட்ல வந்து சேருவான் அவன், கிராம்ப் ஆயிடும், லெக் கிராம்ப். நிறைய பேர் கிராம்ப் பண்ண தெரியுமா, அப்படி பிடிச்சிக்கோ, அவ்வளவுதான், நடக்க முடியாது, அப்படி நின்றுவான். ஆனா நீ பொறுமையா வந்தாலும் கர்த்தருடைய இலக்கு போய் சேரும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நீ அக்கறைக்கு சேருவ, இலக்கு போய் சேருவ, கண்டிப்பாக உன்னை சேர்ப்பாரு. உன்னுடைய காரியங்களை கர்த்தர் அவர் கை கூட வர பண்ணுவார். உன்னை கர்த்தர் அவரோடு கூட கர்த்தர் உன்னை வைத்து உன்னை வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நிறைய பேருக்கு கர்த்தர் இருந்தா இந்த பிரச்சனை இருக்குமா? கர்த்தர் என் கூட இருந்தா சொல்ல மாட்டீங்களே. நான் சொல்லுவேன், கர்த்தர் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனையும் இருக்கும், கர்த்தர் இருப்பாரு. சட்ரக் மேஷக் அபேத்நேகோ இன்ட்ரோடியூஸ்ல தான் இருக்கேன், நான் இன்ட்ரடக்ஷன்ல தான் இருக்கிறேன், இன்னும் நம்ம உள்ள போல. அப்படியா? ஐயோ இந்த மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல, முடிச்சிடுறேங்க சீக்கிரமா. நல்லா கவனிங்க, இந்த சட்ரக் மேஷக் அபேத்நேகோ 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேரு பிரச்சனை இருந்தது, கைய கால கட்டினாங்க, அந்த அக்கினி சூளை 2 மடங்காக அப்படியே உயர்த்தப்பட்டது, அக்கினி உயர்த்தப்பட்டது, எல்லாமே இருக்கு. அந்த கால கையை கட்டி தூக்கிட்டு போகும்போது கூட கர்த்தரும் இருக்கிறாரு, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எதுவுமே பண்ணல. ஆனா அக்கினில போட்ட உடனே எல்லாம் பிரச்சனை ஓஞ்சது, வந்து போட்டவன் காலி, ஆண்டவர் அற்புதங்களை காண செய்தார். இப்ப வெளியே வரும்போது எப்படி எல்லாம் என்ன எப்படி பார்ப்பாங்க, ஏய் நீ யாரா சொல்ல மாட்டீங்களா, இது பண்ணி எப்படின்ற மாதிரி, ஒன்னும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி முகத்தை வச்சுருக்கிறீங்க. அது அந்த பையன் அப்படி பண்ணிட்டு எப்படிடா அப்படின்னு, அது மாதிரி எப்படிடா கேட்டிருப்பாங்களா இல்லையா? கேட்டிருப்பார்களா இல்லையா? இது மாதிரி செந்தமிழ்ல கேட்டா பதில் சொல்லுவீங்க, நம்ம பாஷையில கேட்டா என்ன அப்போ அப்படின்னுவீங்க. முடிவுதாங்க, முடிவுதாங்க. உன்னை ஆச்சரியமா கர்த்தர் வைக்கணும்னு விரும்புறாரு, ஆச்சரியமா கர்த்தர் வைக்கணும் விரும்புறாரு. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தரின் தலையை உயர்த்த பண்ணுவார். ஹல்லேலூயா. எதிரிகள் விருந்தொன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். பிரச்சனை வரும்போது நினைப்பாங்க இதோட முடியல நினைப்பாங்க, ஆனா கர்த்தர் உன்னை ஆச்சரியப்படும்படிக்கு அந்த பிரச்சனையில வலிய உண்டு பண்ணி கர்த்தருனை அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கப்படி வாஞ்சிக்கிறேன், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். 2 திமோத்தியர் 2 திமோத்தி 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று புறஜாதியர் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டேன். போதும்.
நல்ல கவனிங்க, இந்த ஆவிக்குரிய குமாரனா இருக்கிற இந்த தீமோத்திக்கு பவுல் இப்படி எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தரனை தப்பிக்க வைத்தார், என்னை விடுவித்தார் அப்படின்றான். நல்ல கவனிங்க, இந்த பவுல் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அதிகாரம் உடையவன், கமாலியல் இடத்துல கற்றுக்கொண்டவன், தேர்ந்தவன், உயர்ந்தவன், படித்தவன் அல்லது பணக்காரன், எல்லாத்திலும் அல்லது அந்த கவர்மெண்ட்ல பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன். அவன் சொல்றான், இந்த சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தரனை தப்புவித்தார். அந்த சிங்கம் வாய்க்கு தப்புவித்தார் என்னது சைட்ல வச்சீங்கன்னா, என் கூட யாருமே இல்ல. பிரச்சனை வரும்போது யாருமே, கொஞ்சம் நான் விவரிச்சுட்டு முன்னுக்கு போன விரும்புறேன். பிரச்சனை வரும்போது இல்ல, பிரச்சனை இல்லாத போது ஹலோ எல்லாரும் இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதாங்க மனுஷன். பிரச்சனை வந்தனே விட்டு ஓடி போயிடுவான். ஐயோ பிரச்சனை, அப்படியே ஓடி போயிடுவான். அவனை தேடி பார்த்தாலும் நீ காண மாட்ட. நீங்க போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டான். 2 வாட்டி 3 வாட்டி பண்ணீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவான். அவன் கிடைக்கவும் மாட்டான். எனக்கு கேட்கிற தேவஜனமே, நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல பவுல் பயப்படாதவன், யாருக்கும் மஞ்சிடாதவன், கவர்மெண்ட்டுடைய அதிகாரி. அவன் சொல்றான், சிங்கத்தின் வாய்க்கு என்னை சிங்கமா இல்ல இல்ல மனுஷன்தான். மனுஷன் இவனை பட்சித்து போடுவான் என்ற பயத்தினால அந்த வார்த்தை சொல்லுகிறான். இந்த மனுஷனை நான் பார்த்தா இவன் சிங்கம் மாதிரி இருக்கிறான், என்ன கொண்டு போடுவான் நினைக்கிறேன், நானு என்ன கொண்டு போட்டுருவான் பயந்துட்டேன். ஆனா கர்த்தரோ என்னை கைவிடலன்றான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனை சிங்கம் மாதிரி வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், அல்லது உங்களை பயப்படுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது பலிபீடத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்து கைய மேல உயர்த்தி, ஆமென் அல்லேலூயா, கர்த்தரோ கர்த்தரோ என்னை கைவிடலன்றவங்க மட்டும் கைய உயர்த்தி, ஆமென் அல்லேலூயா. எதை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ, எதை பார்த்து நீங்க வருத்தப்படுறீங்களோ, எதை பார்த்து கண்ணீர் விடுறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் நீங்க பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை மேலுக்கு வைக்கப்பட்ட அபிஷேகம் உங்களை விடுவிக்கும். ஆமென் அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இவன் பயந்து தாங்க அந்த வார்த்தை சொல்றான். இவன் பயந்து போய் தான் அந்த வார்த்தை சொல்றான். தகப்பன் கற்றுக்கொண்டதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் விரும்புவான். தெரியுமா உங்களுக்கு? தகப்பன் என்ன கற்றுக்கொண்டானோ என் பிள்ளைகளும் இத கற்றுக்கணும், என்னை விட பெரியவங்களாகணும் அப்படி நினைப்பான் தகப்பன். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க என்னை விட பெரிய காரியங்களை செய்வீங்க, என்ன மாதிரி செய்வீங்கன்னு சொன்னாரு சொல்லல. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு பதில் சொல்லுங்க, உங்க வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கேட்டு திறக்கட்டும், அந்த கேட்டுக்கு வெளியில போட்டோம், என்ன மாதிரி சவுண்டு, என்ன கத்து, அவ்வளவுதான். நானே பார்த்து ஆச்சரியப்படுவேன், என்னடா இதுன்னு. நல்ல கவனிங்க, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், சிங்கத்தின் வாயிலிருந்து இயேசுவின் நாமத்தினால பயந்து போய் சொன்ன வார்த்தைகள், பயந்து போய் சொன்ன வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு எதை பார்த்து நீ பயப்படுறியோ, எதை பார்த்து நீ கதறுகிறியோ, எதை பார்த்து நீ வருத்தப்படுறியோ, அதை பார்த்து கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அது எம்மாத்திரம், உன்னை விடுவிக்கிற கர்த்தர். ஆமென் அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது தனியா நிக்கிற பாரு, அது துன்ப நேரங்களில, அழுகையின் பாதையில, கண்ணீரின் நாட்களில நீ தனியா நிற்கும் போது உன் கூட யாரு இருக்கிறாங்களே இல்லையோ, யார் பக்கத்துல உனக்கு பக்கபலமா இருக்காங்க இல்லையோ, ஆனா கர்த்தர் உன் பக்கபலமாய் கைய பிடிச்சு கர்த்தர் நிற்பாரு. ஆனா ஜனங்களுக்கு தெரியாது, சில நேரத்துல உனக்கே தெரியாது, சில நேரத்துல யாருக்குமே புரியாது. ஆனா கர்த்தர் கண்டிப்பாகவே அற்புதம் செய்வார். அவருடைய காரியங்கள் பெரிது. நல்லா கவனிங்க, சில பிரச்சனை வரும்போது, எனக்கு இந்த பிரச்சனை இது மாதிரி வந்ததே இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே நினைப்போமா நினைக்க மாட்டீங்களா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லப்பா, எப்படி செய்ய போறேன்னு தெரியலையே,
எப்படி பண்ணணும் தெரியலையே, இது எனக்கு சொல்லி கொடுக்கலையே, எங்க அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையே, எங்க அப்பா சொல்லி கொடுக்கலையே, எங்க பாஸ்டருக்கே தெரியலையே. அநேக நேரத்துல இது எப்படி சமாளிக்கணும், எப்படி மேற்கொள்ளணும், எப்படி முன்னுக்கு போகணும், எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி டெசிஷன் எடுக்கணும், சில நேரத்துல நம்மளுக்கு மைண்ட் கூட வேலை செய்யாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத பிரச்சனைகள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ப்ராப்ளம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத சூழ்நிலைகள் உங்களுக்கு நேராய் வரும்போது நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா சகலத்தையும் அறிந்த, சகலத்தையும் ஆள்கிற, சகலத்திலிருந்து ஆண்டவர் வல்லமை படித்த கர்த்தர் இந்த நாள்ல இந்த கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு வழி உண்டு பண்ணுகிறவர், எல்லாம் அறிந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கைவிடாதவர், அவர் கரம் பிடித்தவர், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலவங்களை பார்த்து சொல்றேன், உங்களை விடுவிப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு. சத்தமே இல்லாம கூட இருக்கு, நீங்க பாருங்க. எஸ், மனுஷனுக்கு தெரியாது. ஏன் சில நேரத்துல நீங்களே உங்களுக்கே புரியாது, நீங்களே அதை பத்தி நீங்க யோசிக்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, இருந்தா என்னப்பா ஏசப்பா, இல்ல இல்ல, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியமானவர், அவர் வாக்கு கொடுத்து வாக்கு மாற மாட்டார். இந்த உலகம் முடியும் பரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணினவர். உண்மைன்றவங்க மட்டும் கையை உயர்த்தி, சில நேரத்துல டவுட் வரலாம், சில நேரத்துல சந்தேகங்கள் வலுக்கலாம், சில நேரத்துல ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கலாம், ஆண்டவரே என் கூட தான் இருக்கிறீங்களா, எனக்கு ஏன்பா இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இந்த கடன், எனக்கு ஏன் இந்த அவமானம், ஒருவேளை கேட்ட உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இருக்கிறாரு, அவர் விடுவிக்க அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, சபை இதுவரை யாருமே கட்டல, ஆனா கர்த்தர் சொல்றாரு சாலோமோனுக்கு, சாலோமோனே நீ எனக்கு ஒரு தேவாலயத்தை கட்டணும். இதுவரை யாரும் பண்ணல, இதுவரை யாருக்கும் தெரியாது, இது புது விதமானது, இதுவரை எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, யார் கட்டி பார்க்கல. புது விதமான காரியத்தை இவனை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புறாரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ தான் இதை கட்ட போற, நீ தான் இதை செய்ய போற. உன் தகப்பனாகிய அந்த தாவீதை கொண்டு நான் இதை செய்ய மாட்டேன், ஏன்னா தாவீதுடைய கரத்துல ரத்த கரைகள் இருக்கிறது, இது வேண்டாம். கர்த்தர் சாலோமோனை கர்த்தர் எழுப்பினார். இது வரலாம் பண்ணல, அவங்க அப்பா கூட பண்ணல. யுத்தங்களை ஜெயித்திருக்கலாம், எத்தனையோ காரியங்களை ஜெயித்திருக்கலாம், ஆனா ஒரு காரியத்துல தன் தகப்பனை கர்த்தர் முன் குறிக்க வைக்கல. ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா யோசித்தாரு, அவனை கொண்டு ஆண்டவர் அழகான ஒரு தேவாலயத்தை கர்த்தர் கட்ட வைத்தார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு உனக்கு யாருமே சொல்லி கொடுக்காத, யாருமே செய்திடாத இந்த சிச்சுவேஷன் ஒருவேளை நீ சிக்கி தவிக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உனக்கு சொல்லி கொடுக்கிறவர், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழிகளிலே கர்த்தரை அழகாய் நேர்த்தியாய் கொண்டு போய் அக்கறைக்கு சேர்க்கிற கர்த்தர், அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. புதுசா இருக்க அந்த பிரச்சனை, அவன் சொல்லுவான், என்னடா இது புதுசு புதுசா எல்லாம் செய்றீங்களேடான்னு. புதுசு புதுசா யாரை தேடி வருது சொல்ல மாட்டீங்களே. இப்போ ஒரு ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது அந்த ரூட் தெரிஞ்சுக்கிட்டு போறது செம்ம டென்ஷன். எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் தடவை போயிட்டோம், ரெண்டாவது தடவை போகும்போது எப்படி போவோம், அடே சும்மா ஜாலியா அது பார்த்துக்கலாம் விடு வா போலாம், அப்படியா இல்லையா? 5 தடவை போயிட்டீங்க, 6ஆவது தடவை போறீங்க, எப்படி போவீங்க? நீங்க நம்புறீங்களா மாட்டீங்களோ, என் காருக்கு லைட்டே கூட இல்லாம இருக்கலாம், நைட்டு 12 மணிக்கு இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போய் சேருவேன் கரெக்டா. எப்படி? அதோட எல்லா பள்ளங்க கூட எனக்கு தெரியுதோ இல்லையோ என் வண்டிக்கு தெரியும். ஏன்னா அந்த பிரேக்கை போட்டு திருப்பி கிருப்பி எல்லாம் சேஞ்ச் மைண்ட்ல மண்டல ஏறி போச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணான்னா, லோக்கோ அந்த பிரிட்ஜ் கிட்ட ஒரு இது போட்டு விட்டான். நான் இப்படி வந்தேன் காலையில, ஈவினிங் போறேன், நைட் ஆகி போச்சு, தெரியாது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டான். நம்ம பிரெயின் என்ன சொல்லுது, எதுவுமே இல்லை, போட்டு அழுத்துற ஸ்பீடா போகுது. அப்படியே ஒரு குதிச்சது பாருங்க காரு. பயந்துட்டேன் நானு, என்னடா இது புதுசா. பிரெயினுக்கு வந்து அந்த ஞாபகம் இல்லை, எதை வச்சுன்னு ஓட்டுறேன். இப்போ பழகிட்டான். பிரச்சனை புதுசா வந்தோடனே தெரியல. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், புதுசோ பழசோ பல எதுவோ
ஆனா கர்த்தர் கூட இருக்கிறவர். அவர் தூங்குறவர் இல்ல, இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர். இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர். அவர் தூங்குறவர் இல்ல, உறங்குவர் இல்ல, அவரை பாதுகாக்கும்படிக்கு அவர் மெய்யாகவே காத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாலோமோன் ஒரு பில்டிங்கை கட்டுறான். எப்படி தெரியுமா கட்டுறான்? அழகாய், நேர்த்தியாய், இதுவரைலாம் யாரும் கட்டிடாத, கட்ட முடியாத, இதுவரைலாம் பார்த்திடாத அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா அழகா கட்டுனா. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவன் கூட இருந்தார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை அழகா நேர்த்தியாய் கர்த்தர் செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய தடவை இந்த பிரச்சனை வரும்போது நம்ம நினைப்போம், நான் தனியா இருக்கிறேன், நான் தண்ணியை தான் டேக்கிள் பண்றேன், நான் தண்ணியை தான் போராடுறேன். ஆமா, உன்னை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர் எப்படி தெரியுமா? உன்னை தனியா கொண்டு வருவார். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி கர்த்தர் ரொம்ப பிடிக்கும். நான் எங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப வருத்தப்பட்டுனுக்கிறேன். என்ன ஆண்டவரே, நான் வெளியே வந்துட்டேன், என்ன செய்வது? ஆனா கர்த்தர் அப்ப ஸ்டார்ட் பண்ணாரு. அன்னைக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுதான் அந்த வண்டி இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. பெட்ரோல் போடுறானா இல்லைன்னா எனக்கு தெரியல, அது சர்ன்னு ஓடுது, அது பாட்டுக்கு ஓடுது. பயந்து போனேன். பெற்றோர் அரவணைப்பு இல்ல, சரியான ஒரு வருமானம் இல்ல, என்ன செய்ய போறது தெரியல. 2 குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், வாடகை கட்டணும், பிரச்சனை, எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ற தெரியல. கர்த்தர் நடத்தலையா? கர்த்தர் நடத்தலையா? அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். நீதிமான்களுக்காய் கர்த்தர் யுத்தங்களை செய்வார். தாவீதுக்காய் கர்த்தர் யுத்தங்களை கர்த்தர் செய்தார். அவன் புஜ பலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சிங்கங்களுடைய வாயை கிழிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு பிரெயின்ல ஸ்ட்ராங்னஸ் அல்லது மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறான். பிசிக்கலாவும் கர்த்தர் ஸ்ட்ராங்னஸ் கொடுத்தாரு. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால எந்த சிங்க வாய்களுக்கு முன்பதாய் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், எந்த பிசாசின் வாய்க்கு முன்பதாக நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால உலகத்தை படைத்தவர், உன்னை உருவாக்கினவர், நீ தாயின் கருவல உருவாதற்கு முன்பதாக கரங்களை மேல உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால உன்னை கைவிட மாட்டாரு, உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. நல்ல கவனிங்க. ஜாஷுவாக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஏன்னா யோசுவா எல்லாம் ஒண்ணுதான், கொஞ்சம் லாங்குவேஜில் மாறலாம். ஏன்னா எனக்கு 3 லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் சொல்லுவேன், இந்த லாங்குவேஜ் சரி, எது வந்தாலும் ஜோசப்போ ஏசேப்போ மொத்தத்தில் 2 பேரும் யாரு? ஒண்ணுதான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இதுவரைலாம் ஜனங்கள் நடத்தல, இதுவரைலாம் ஒண்ணும் செய்யல. மோசே நடத்தி கொண்டு வந்தா இவன் கூட இருந்தான், பார்த்துக்கிட்டே இருப்பான். வானத்திலிருந்து வரும், சாப்பிடுவான், நல்லா இருக்கு ஐயா, அவ்வளவுதான். நூனேயின் குமாரனாகிய யோசுவா மோசேவுக்கு பணிவிடைக்காரன், வேதம் சொல்லுகிறது. அவன் கூட இருந்து வேலை செய்யறவன், ஹெல்ப் பண்ணுவான். மோசே கர்த்தருடைய பெட்டி முன்னாடி நிற்கும் போது அல்லது அந்த மலைக்கு மேல போகும்போது, மலை மேல மோசே, மலைக்கு கீழே யோசுவா. இயேசு கிறிஸ்துவை அல்லது கர்த்தரை கூட பார்த்தவன் கிடையாது. அந்த மோசே கூடவே நடந்தவன், மோசே கூட ஒத்தாசை பண்ணினவன், பணிவிடை செய்கிறவன், ஒத்தாசை பண்ணுகிறவன். இவன் இப்போ மோசேவுடைய மரணத்தை பிறகு கர்த்தரை முன்குறித்தார், கர்த்தரை தெரிந்து கொண்டார். என்ன தெரியுமா சொல்றாரு? யோசுவா, நீதான் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போனோம். இவனுக்கு தெரியும் அது எப்பேற்பட்ட ஜனம்னு. அது வணங்கா கழுத்துல பேத்தேல் செச்சு விட பயங்கரமான ஆட்கள் அவங்க. அப்படி வசனம் சொல்லுது, போட்டிருக்கு, வணங்கா கழுத்துலாம். என்னதான் சொல்லு, என்னதான் பிரசங்கம் பண்ணு, என்னதான் படிச்சு சொல்லு, என்னதான் ஜெபம் பண்ணு, நான் இப்படித்தான். புரியல? வணங்கா முடியுன்னுவாங்க தெரியுமா உங்களுக்கு? பிரதர்ஸுக்கு தெரியும். என்னதான் போட்டு சீவுனாலும் அந்த முடி டங்குன்னு வரும். யார் பத்தியும் சொல்லி, என்னை பத்தியே சொல்லிக்கிறேன். எனக்கு 2 சுழி பின்னாடி. ஆமாங்க, இந்த 2 சுழியில சின்னப்போ ஹேர் கட் பண்ணா இங்க மட்டும் ஒண்ணு கொடுக்கு மாதிரி ஒண்ணு வரும், அது இப்படி தூக்கிட்டு இருக்கும். இப்போ கூட சுழி இருக்குது சொல்றேன்.
இங்க மட்டும் தூக்கிட்டு இப்படி நிற்கும், அப்படி குச்சி மாதிரி இருக்கும். இந்த காருக்கு பின்னாடி குச்சி இருக்கும் பாருங்க, அது மாதிரி பின்னாடி தூக்கிட்டே இருக்கும். நானா எண்ணெயா போட்டு தேய்ச்சி இப்படி பண்ணுவேன். அது என்ன செய்யும், ஒரு நிமிஷத்துக்கு கீழே போவோம். அப்படி போய் இப்படி போய் சுத்தி வந்து மறுபடியும் கண்ணாடியில பார்த்தா டைன்னு வணங்காம முடி. கர்த்தர் சொல்ற, இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்து. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சபை, பேத்தேல் சபை தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு பயப்படுங்கள். ஏன்னா கர்த்தர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவாக்கு ஒண்ணுமே தெரியல, இப்போ சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. மோசே மரித்து போனான், என்ன செய்யறது தெரியல, எப்படி டேக்கல் பண்ண தெரியல, எப்படி பேசணும் தெரியல. இப்போ போய் ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன்ப்பா, எனக்கு கற்றுக் கொடுத்த, எனக்கு கூட இருந்த என்னுடைய பாஸ் அல்லது என்னுடைய தலைவன் மோசே மரித்து போனான், நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன செய்ய போறேன், நான் எப்படி நடத்துவேன், இவ்வளவு பெரிய ப்ராப்ளம், இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய ப்ராசஸ், நான் என்ன செய்ய போறேன். நல்ல கவனிங்க, மோசேவை விட யோசுவா ரொம்ப ரொம்ப அழகாய் ஜனங்களை நடத்தி கொண்டு போனான். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவங்க இல்ல, இவங்க இல்ல, நான் என்ன செய்ய போறேன், எனக்கு யார் சொல்லி கொடுப்பா, எனக்கு எப்படி தெரியும், என்னால எப்படி முடியும், எனக்கு திராணி இல்ல, எனக்கு படிப்பு இல்ல, எனக்கு அறிவு இல்ல, எனக்கு யார் கூட இருக்கிறாங்க, எப்படி பண்ண. இயேசுவின் நாமத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன், அப்பேற்பட்ட எல்லா சந்தேகத்தின் ஆவிகள் இப்பொழுது வெளியே தரத்தை கட்டி செபிக்கிற கர்த்தருக்கு தைரியத்தின் ஆவியை கத்த கொடுப்பாராக. மோசேசுடைய பர்த்டே எப்போ ஐயா பிரதர்? இருக்கிறாரா இல்லையா? இல்லையா, இருக்கிறாரா? பிப்ரவரி 29 4 வருஷத்துக்கு பரவும். நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பிரதருக்காக. இது எப்படி வந்தது? அதாங்க 366 கால் அப்படின்வாங்கல்ல, காலு 4 காலு சேர்த்தா 1 அப்படித்தானே? என்னவோ போங்க, 1/4 1/4 1/4 4 1/4 என்ன 1 தானே? போங்க, எனக்கு தெரியாது. அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதான் உங்களுக்கு சொல்றேன் நான். அந்த காலு எப்படி வந்ததுன்னா, யோசுவா ஒரு நாள் யுத்தம் பண்ணும்போது சூரியனே இங்க நில்லு, சந்திரனே இங்க நில்லு, இந்த யுத்தம் முடிகிற வரலாம் இது போகக்கூடாது அப்படின்ன போது சூரியன் நின்றான் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். மோசேவை விட ஒரு மடங்கு அதிகமாய் காரியங்களை செய்ய கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுப்பாருனாக்கா, இனி நம்மளை பார்த்து சொல்றேன், நீ தனி இல்ல, கர்த்தரை பலப்படுத்த கரத்தை மேல உயர்த்து, என்னால் ஆகும், எனக்கு கொண்டு கர்த்தர் செய்வாரு, அவருடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், உன்னதமானவருடைய கரத்துல நான் இருக்கிறேன். ஒண்ணுங்க, நம்ம தாங்க பயப்படுறோம். கர்த்தர் உன் திட்டங்களை, காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ப மாட்டீங்களே? உன்னை கூட தான் கர்த்தர் செய்ய போறாரு, யாரும் செஞ்சிடாத, உனக்கு சொல்லி கொடுத்தவங்களே செஞ்சிடாத ஒரு பெரிய காரியங்களை நீ செய்ய போற. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கர்த்தர் பலப்படுத்துகிறார். பேத்தேல் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரை கர்த்தர் பலப்படுத்துகிறார், ஒவ்வொரு விசுவாசி கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ எழும்பி பிரகாசிக்க போற, நீ எழும்பி ஆசீர்வாதமா இருக்க போற, அநேக ஜனங்களுக்கு நீ மாதிரிகரமா இருக்க போற. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவர்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கணும்னு கர்த்தருடைய மாதிரியை கர்த்தர் மாற்றுவார். இப்போ 29 எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரணும்னா இதுக்கு காரணமான ஆள் யாரு? சொல்ல மாட்டீங்க. அவன் அழுகுறான், எனக்கு எப்படி பண்ணன்னு தெரியலப்பா, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலப்பா, மோசே மாறி எனக்கு யாரும் இல்லையே, மோசே மாறி எனக்கு கற்றுக் கொடுக்க யாரும் இல்லையே, நான் என்ன செய்ய போறேன், எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேன், எப்படி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் நடத்த போறேன், எப்படி நான் இது கரை சேர்க்க போறேன், எப்படி என்னுடைய காரியங்களை நான் மாற்ற போறேன். அழுது புலம்புகிற தேவ பிள்ளைய இன்னைக்கு பலிபீடத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன், கர்த்தர் செய்ய காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். உனக்கு தெரியாது, நீ செய்ய வேண்டியது. நான் முள்ளங்கால போட்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சொன்னாரு, இந்த பிரச்சனை எல்லாம் வருதா, நீ என்ன செய்யணும்?
யோசுவை பார்த்து சொன்ன, இந்த வசனங்கள் வாயை விட்டு நீங்காமல் இருப்பதாக. நம்ம என்ன சொல்லுவோம்? யோசுவா மாதிரி நானும் செய்யணும் ஆண்டவரே, யோசுவா மாதிரி அட்லீஸ்ட் அந்த என்னது, அந்த சந்திரனும் சூரியனும் நிக்கலனாலும் பரவாயில்ல, எங்க வீட்டுக்கு மேல ஒரு ஸ்டாராவது நிக்கணும் ஆண்டவரே, எதையோ ஒண்ணு வெய் பரவாயில்ல. ஆனா வாயை விட்டு என்ன பண்ணணும்? வசனம் என்ன செய்யணும்? யோசுவா அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தான். சொன்ன மாதிரி ஏசேப்போ ஜோசப்போ ரெண்டு பேரும், எனக்கு ஒண்ணு நான் ஒருத்தனை வச்சுன்னுக்கிறேன், நல்ல கவனிங்க. யோசேப்புக்கு இது வரலாம் வீட்டிலே ஒழுங்க கிடையாது. அவன் யோசேப்பு 14 வயசுல வீட்டுல இருந்து துரத்தி விட்டாங்க, அனுப்பி விட்டாங்க, அண்ணன் தம்பிங்க துரத்தி விட்டாங்க. எவனோ சோறு போட்டா வாழ்ந்தவன், எவனோ வீட்டுல வேலை செஞ்சா போட்டா சாப்பிட்டு கம்முன்னு கிடத்தான். இப்போ இவன் ஒரு கண்ட்ரிக்கே சாப்பாடு போடுறான், ஒரு கண்ட்ரியில ஒரு தேசத்துக்கே போஷிக்கிறான். 7 வருஷம் போஷிச்சாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல. தாய் தகப்பம் கூட ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம், அறக்கழுத வயசை வச்சுன்னுக்கிற, உன்னால ஒரு பிரயோஜனம். உண்மையா பொய்யா பிரதர்ஸ்? கரெக்டு தானா? தாய் தகப்பம் கூட ஒரு வயசு தான். ஆனா நம்மால ஒரு தேசத்தை 7 வருஷம் போயிடுச்சான சாதாரணமாவா? கர்த்தர் எப்படி ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார்? எப்படி அவனுக்கு அந்த ஞானம் வந்தது? ஒரே ஒண்ணுதான், கர்த்தர் தன்னோடு இருக்கிறதை அவன் அறிந்தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாய் நான் பாவம் செய்ய மாட்டேன்னா, அப்ப கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தபடினால அவன் கர்த்தர் எப்படினாக்கா எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு கூட யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, யோசேப்போடு இருந்தவர், நான் சொல்லும் போத கைய மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லணும், சத்தமா சொல்லணும். யோசேப்போடு இருந்தவர் என்னை பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. பிரச்சனையை சிம்பிளா நான் டேக்கிள் பண்ண, ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்படி கர்த்தர் எனக்கு திராணிய கொடுப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. 7 வருஷம் போயிடுச்சான் சிம்பிளா. அது வரலாம் யாருக்குமே கிடங்கு பத்தி தெரியாது. கிடங்குனா என்ன? கிடங்குனா தமிழ்ல சொன்னா யாருக்கும் தெரியல. குடோன்னா நல்லா தலையாடுறீங்க. தெரியும். குடோன்னா தெரியும் நம்மளுக்கு, கிடங்குனா தெரியாது. தமிழ்ல சொன்னா புரியாது. சரி போட்ட தெலுங்குல சொன்னா அது சொத்தம். சேமிப்பு கிடங்கு. அது கண்டுபிடித்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா? யார் அது? யோசேப்பு கண்டுபிடித்தான். நம்மளுக்கு தெரிஞ்சது அவனே ஒண்ணுதான், நியூட்டனு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஏன்னா நிறைய கண்டுபிடிச்சு நம்ம நிறைய படிச்சிட்டோமா, எதோ சொன்னாலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நியூட்டன், ரைட்டு. யோசேப்பு கண்டுபிடித்தான். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க. எனக்கு கேட்கிற தேவச்சனமே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை கைவிடவே சொல்ல மாட்டீங்களே, கைவிட மாட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. உன் கூட இருக்கிறேன்னு சொன்னவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தினோடு திருப்பிக் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அநேகர் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களும் கல்லரால் வந்த மோசங்களும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களும் பட்டணங்களிலும் உண்டான மோசங்களும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களும் இல்ல புரியல சகோதரனா? ஹலோ, தெலுங்கு, தமிழ் எல்லாம், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் வாசிங்க.
கள்ள சகோதரரால் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை பசிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் போதும் போதும். என்ன வசனம், என்ன வசனம், என்ன ஏமாற்றம், என்ன வருத்தம், என்ன கண்ணீர், என்ன வைராக்கியம். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது என் இருதயத்துல பக 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 எரியுது அப்படியே. எத்தனை மோசங்கள், எத்தனை பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை குற்றங்கள் சுமத்தப்பட்டாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும், ஆனா பவுலை கர்த்தர் ஆண்டவரை விட்டு விலக முடியல. ஏன்னா கர்த்தர் பவுலை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் அது அநேகம் தேவ சித்தத்தை நிறைவேற்றினான். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனை மோசங்கள் மட்டும் பரவாயில்ல, எத்தனை பேர் உன்னை ஏமாத்திட்ட பரவாயில்ல, ஆனா கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாரு. 2 கரங்களை மேல வைத்து வானத்துக்கு மேலாய் எத்தனை மோசங்கள் வந்தாலும், சொந்த சகோதரனை மோசம் பண்ணினாலும், எத்தனை போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பவுலோடு கூட இருந்தவர் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஆண்டவரே நீர் என்னை தப்பு வைக்க நீர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. பிரச்சனையை சொல்றான். ஆறுகளில் பிரச்சனை, சமுத்திரங்களில பிரச்சனை, கள்ளர்களால பிரச்சனை, நல்லவரால பிரச்சனை, அல்லது இந்த மோசங்கள், அல்லது எல்லா இடத்துல மோசங்களை நான் பார்த்தேன். நான் பிரயாணத்துல பார்த்தேன். இனி உங்களுடைய பிரயாணம் எங்க? அவன் நிறைய இடத்துக்கு பிரயாணம் பண்ணினான், நிறைய தேசங்களை போய் பார்த்தான். ஆனா இன்னைக்கு உங்களுடைய சொந்த வாழ்க்கை என்கிற பிரயாணம், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நீங்க போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு பிரயாணமா போயிட்டு இருக்கலாம். எத்தனை மோசங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எல்லாவற்றையும், நான் சொல்லும் போது ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குளிர்ல இருந்தேன், தனிமையில இருந்தேன், நிர்வாணத்துல இருந்தேன், ஆனா கர்த்தரோ, அவன் சொல்லுகிறான், கர்த்தரோ என்னை கைவிடல. எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு உன் பிரச்சனை யாரும் கூட நிக்கிறாங்களோ இல்லைன்னு தெரியல. எத்தனை பேர் உனக்கு விரோதமா நிக்கிறாங்களே தெரியல. ஏங்க உங்களை பார்த்து சொல்றேன், அழுது பவுலுக்கு பிரச்சனை யாரு? சொந்த ஜனம் பிரச்சனை, பக்கத்துல இருக்க பிரச்சனை. ஏன் இயேசுவுக்கு யாரு பிரச்சனை? பிரதர்ஸ், இயேசுவுக்கு யாரு பிரச்சனை? எங்க அவர் ரொம்ப அவமானப்பட்டாரு? நாசரேத்திலிருந்து, நாசரேத்துனா ஒரு சொந்த ஊரு, சொந்த ஊர்ல தான் பிரச்சனை. ஹலோ, இவன் ஏசேபின் குமாரன் தானே, இவன் தச்சுடைய குமாரன் தானே. கேவலப்படுத்துறாங்க. படுத்து சொல்லு, பேசு. ஆனா கர்த்தர் அவரை மரண பரியந்தம் தாழ்த்தினபடினால் வானோர் பூவள்ளத்தோர் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமாய் கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். எல்லா நாவுகள் அறிக்கையிடும், எல்லா முழங்கால் முடங்கும். இயேசு நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். ஆண்டவர் அவரை உயர்த்தினார். மோசேவை அவமானப்படுத்தினது எந்த ஜனம்? ஹலோ, அலோன்னா யாரும் அங்கிருந்து அலோன்னு சொல்லாதீங்க, அதுக்கு பதில் கேட்கறேன் நானு. அலோனா அலோ சொல்லு அப்படின்னு கேட்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். மோசேவுக்கு யாரு? அம்மா, சொந்த ஜனம். ஏங்க இவங்க மேல போயிட்டு அந்த டேப்லெட்ஸ் 2 டேப்லெட்னாக்கா மறுபடியும் மாத்திரை நினைப்பீங்க, அந்த டேப்லெட் கிடையாது. அந்த 2ம் கொண்டு வரத்துக்குள்ள கீழே கண்ணுக்குட்டி ஆக்கி விட்டாங்க. யாரு? ஆரோன். யாரு? சகோதரன். சகோதரி பாட்டு பாடுறாங்க. எந்த சகோதரி? பாஸ்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியாது. பாட்டு பாடுகிறாங்க. யாருக்காக? கர்த்தருக்காக ஒரு காலம் பாடு பாடுறாங்க. இப்ப கண்ணுக்குட்டிக்காக பாடுகிறாங்க. கோபம் வந்தது பாருங்க. கோபம் வரதுக்கு காரணம் யாரு? இதுதாங்க எனக்கு பிடிக்கல. யாரு? பிரதர்ஸ்,
யாரு? கூட பிறந்த ஆரோன், கூட பிறந்த அக்காவா இருக்கிற மிரியாம். கோபம் வந்து நம்மால் தூக்கி விசாரிச்சிட்டான். இப்ப யாருக்கிட்ட அடி வாங்கினான்? நீ அதை செஞ்சிடாத, நீ அதை செஞ்சிடாத, ஜாக்கிரதையாரு. எத்தனை பேர் எத்தனை பிரச்சனை கொண்டு வந்தாலும் ஆண்டரை மட்டும் பிடிச்சுக்கோ. ஆண்டரை காலை பிடி, அப்படியே சமூகத்துல விழுந்துரு. ஆண்டவர் ஆண்டவர் எத்தனை பேர் எத்தனை பிரச்சனை பண்ணாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் உம்மை விட்டு நான் விலகாமல் இருப்பேன். சொந்த ஜனமோ அல்லது வெளியாட்களோ அல்லது இந்த ஊரோ அல்லது வெளியாட்களோ யாரா இருந்தாலும் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சுட்டு வட்டாத்துல எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் 27 வாசித்தீங்களா ஒரு வாட்டி? பிரயாசத்திலும் வருத்தத்திலும் கண் விழிப்பு அப்படின்னா, ஒரே நிமிஷம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் பார்த்து, கண் விழிப்பு அப்படின்னா yesterday night was very long அப்படின்னா நம்மளால என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெருசா இருந்துதான் நான் ராத்திரி போன தடவை. அந்த ராத்திரி இல்ல, தூங்கலன்னா பெருசா தாங்க இருக்கும். போதும் இல்ல, ஒரு நிமிஷம். கண் விழிப்புகளிலும் எப்போ தூக்கம் வராது? கேட்கல. எப்போ வரும் யோசனை? இவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு உங்களுக்கு தூங்கலங்க, வருத்தப்படுறான், வேதனை இருக்கிறான். ஒன்னு சொல்றேன், பவுலுக்கு வேத பண்டிதர் சொல்றாங்க, இது உண்மையா பொய்யானு தெரியாது, அவருக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னு சொன்னாங்க. சொல்றாங்க சில பேர். ஆஸ்மா கம்ப்ளைண்ட்ல என்ன? மூச்சு வாங்கும், கொஞ்சம் குளிர்ல படுத்த என்ன ஆகும்? வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். இந்த பிரச்சனையை வச்சுட்டு அவர் எங்க இருக்கிறாராம்? வாசிங்க அந்த வசனத்தை. போதும். எங்க எதில் இருக்கக்கூடாது? பிசாசு உனக்கு எது மைனஸ் பாயிண்டோ அதுல தான் அடிப்பான். ஆமன்றவங்க மட்டும் கைய மேல உயர்த்தி வராமேன், ஹல்லேலூயா. எங்க அவன் மைனஸ் படி தேடி கண்டுபிடிப்பான், கரெக்டா பால போட்டு கோல் அடிச்சிருவான். ஹலோ, பார்த்துட்டே இருப்பான். நீ எதுல பணத்தை கொடுத்து பார்ப்பான், மயங்கரியான்னு பார்ப்பான். சரி ரைட் இரு. பொருளை கொடுத்து பார்ப்பான். அதுக்கப்புறம் ஸ்ரீயை கொடுத்து பார்ப்பான். பதவியை கொடுத்து பார்ப்பான். எதுல ஒன்னத்துல உன்னை விழ வைக்கணும்னு பார்ப்பான். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தரை விட எதுவும் பெருசு இல்ல. கர்த்தரை விட எதுவும் பெருசு இல்ல. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்கு நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நீர் என் கூட மட்டும் இருந்த போதும் ஆண்டவரே. அதனால தான் இந்த இடத்துல பவுல் சொல்றான், என்னுடைய குளிரிலும் நிர்வாணத்திலும் துணி கூட இல்லாம இருந்தானா. எவ்வளவு பணக்காரன் தெரியுமா அவன்? அவ்வளவு பெரிய அதிகாரி. ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் அழைத்த அழைப்பின் பேரில் பரிபூர்ணமாய் தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தான். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற அந்த ஒரு பெரிய திட்டங்களுக்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்த அப்படின்னாக்கா, கர்த்தர் பவுலை போல உன்னையும் ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சரி பாஸ்டர், நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வசனத்தை திருப்பி கொள்ளலாம். ஏன்னா மறுபடியும் சாயங்காலம் இன்னொரு பிரசங்கத்தை நீங்க கேட்கணும். அதனால வாசித்துலாம், டக்குன்னு வாசிக்கலாமா? 34:19 சங்கீதம் 34:19 வாசித்திரலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகம். நீதிமானுக்கு துன்பங்கள் நிறைய. துன்பம் வரும் அப்படின்னா வரத்துக்கு முன்னாடியவா, வந்த பிறகா, இல்ல எப்படி? அது டென்ஸ்ல என்ன சொல்லுவீங்க நீங்க? டென்சஸ்ல
அதெல்லாம் எனக்கு தெரியாது பாஸ்டர். டென்ஷன் எனக்கு ஒரே டென்ஷன் தான், சண்டை போடும் போது தான் டென்ஷன், அவள் தான்றீங்களா? ஃபியூச்சர் டென்ஸா? வரோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்கு. பிரசன்ட் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படியே சொல்லுங்க. ஏதோ சொல்லிங்க விடுங்க. நம்ம இப்ப எதெல்லாம் படிச்சு ஞாபகம் வச்சு நிற்போம். ரைட், ஓகே. ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்குது. ஆனா யார் நின்று விடுவிப்பாரா? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவா, பிரச்சனை வரதுக்கு முன்னாடியாவா? நம்ம பிரச்சனை வந்ததுமே தையா தக்கான குதிக்கிறேன். நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன் இனிமே நான் ஜெபிக்க மாட்டேன், இனிமே நான் காணிக்கல தர மாட்டேன், இனிமே பாஸ்டர் பார்த்தா சோத்திரம்னு சொல்ல மாட்டேன். என்ன கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு? புடிச்சிட்டான் பிசாசம். மாட்டின நீ. வசனம் சொல்லுது, தாவீதே சொல்றான், துன்பங்கள் அநேகம். அநேகம்னா நிறைய வரும், நிறைய பிரச்சனை வரும். ஆனா கர்த்தர் என்ன செய்வாராம்? எல்லாம் வரும், எல்லாத்திலும் அவர் நின்று விடுவிப்பார். இனி நான் அவங்கள பார்த்து சொல்றேன், துன்பம் வரும், அவர் பார்த்துப்பாரு. உனக்கு என்ன பிரச்சனை? நீ யாருக்கிட்ட சொல்லணும்? அதை விட்டுப்பட்டு நீ என்ன பண்றாங்க? நீ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லு, நீ செபிக்க வேண்டிய இடத்துல ஜெபம் பண்ணு, நீ ஆண்டுடைய சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. அதை விட்டுட்டு ஐயோ ஆண்டவரே வந்துச்சே போச்சே அப்படின்னு நீ போட்டு அதை மண்டையில போட்டு இது பண்ணாத. அது வரும், அது போவோம். அதனால்தான் நீ புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது, வேதத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தாவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எண்ணு கடங்கா பெருமூச்சுகளோடு நாம் எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாத போது நமக்காய் அவர் வேண்டுதல் செய்கிறார். அநேக நேரத்துல நீ படுத்து தூங்கிட்டு இருப்ப, நீ மௌனமா இருப்ப, எங்க போயிட்டு இருப்ப, பிசாசு பிரச்சனை கொண்டு வருவான், ஒரு லாரிக்கு பிரேக் இல்லாம வரும். அப்போ கர்த்தர் விடுவிக்கிறார்ல. நீயா விடுவிச்சாத? நீயா தப்பிக்க பண்ண? நீயா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடன? இல்ல, கர்த்தர் தப்பிக்க வைக்கிறாரு. உனக்கு தெரியாததும் நீ அறியாததும் கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கேட்கிற தேவச்சனமே, அநேக நேரத்துல நான் தூங்கிட்டே இருப்பேன், எங்க பிள்ளைங்க எல்லாம் அவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு கனவுல ஏழ்ந்து கட்டு இயேசுவின் நாமத்துல கட்டுறேன் டவுன் டவுன் கத்தின்னு இருப்பேன். எப்படி இருக்கும்? பயந்து போய் என்னப்பா ஆயிடுச்சுன்னா சரி படு. ஏன்னா ஏதாவது பிசாசம் ஓட்டி போயிடுவோமா, அது நேரம் அங்க வந்துடும். கர்த்தர் அந்த தூக்கத்துல கூட கர்த்தர் ஒரு கனவு மாதிரி கொடுத்து, அந்த கனவுலயே தூக்கத்திலே கட்டி அப்படியே தூங்குற நாட்கள் எத்தனையோ இருக்கு. கர்த்தர் நீ தூங்கலாம், ஆனா கர்த்தர் தூங்க மாட்டாரு. கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? இருக்கிறாரு. மோசேவோடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர், பவுலோடு இருந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. புதிய காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போறார். 2026 நீ யூகிக்காத, நீ யோசித்திடாத தேவ சித்தம் உனக்காய் கர்த்தர் நிறைவேற்றபடிக்க வாஞ்சிக்கிறார். நீதிமானுக்கு வர பிரச்சனை அதிகம், உனக்கு தான் எனக்கு தான் பிரச்சனை வருமா? சொல்ல மாட்டீங்கல்ல? அப்படித்தானா? நம்மளுக்கு தான் பிரச்சனை சொல்ல மாட்டேங்க. நம்மளுக்கு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியலையா, என்ன தேடிதான் பிரச்சனை, உன்னை தேடிதான் வரும். ஆனா கர்த்தர் என்ன செய்வாரா? சொல்ல மாட்டீங்களே. எப்படி விடுவிப்பார்? நின்று வசனம் ஒரு இடத்துல, இயேசு தேவனுடைய வலது பாட்சத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படி போட்டிருக்கு. ஒரு வசனத்துல வலது பாட்சத்தில் நிக்கிறதை நான் கண்டேன். 2 இருக்கு. எப்போ நிப்பாங்க தெரியுமா? எமர்ஜென்சி, அர்ஜென்சி, எழுந்து நிப்போம். கர்த்தர் நிக்கிறாரு, கர்த்தரும் பட்சத்துல நிக்கிறாரு. ஒரு பட்டயத்தோடு ஒரு கர்த்தர் நிற்கிறார். அவருக்கு முன்னாடி நிற்கக்கூடியவன் யார்? அவனுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணக்கூடியவன் யார்? அவருக்கு முன்னாடி போராடக்கூடியவன் யார்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பில்லி சுனியமா இருந்தாலும், எப்பேற்பட்ட வறுமையா இருந்தாலும், எப்பேற்பட்ட அல்லது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால உன் பட்சத்துல ஒருத்தர் நிக்கிறாரு.
யுத்தம் பண்ணும்படி நிற்கிறாரு. வலது பாட்சத்துல அவர் பராக்கிரமம் உள்ளவர் நிற்கிறாரு. ஒருவராய் யுத்தம் பண்ணுகிறவர் நிற்கிறாரு. அவர் சொல்ல கர்த்தர் நின்று விடுவிக்கிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீ போராடுகிற எல்லா போராட்டத்துக்கும் கர்த்தர் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே கர்த்தரோடு பேசியிருக்கலாம், மறுபடியும் கர்த்தரோடு பேசுகிறார். மறுபடியும் கர்த்தர் சபையோடு பேசுகிறார். இயேசுவின் நாமத்தினால அவமானங்கள் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நிக்கிறாரு. யாருக்கா தெரியுமா? உனக்காய் எனக்காய் நிக்கிறாரு. உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. வசனத்துல வாசிக்கிற, உன்னை தொடுறவன் என் கண்ணின் மடிய என்னை தொட்டுட்டு தான் அவரை தொட முடியுமா? ஒருவரும் சேரக்கூடாது சொல்லணும். ஒளியில வாசம் பண்ணுகிறவன், ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால போடுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு கொண்டிருக்கிறார். Thank you Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord. கிருபையின் ஐஸ்வர்யம். அவர் பராக்கிரமம் உள்ளவர். பவுல் சொல்லுகிறான், சொந்த ஜனத்தினாலும் வெளியிருக்கிற ஜனத்தினாலும் நகரத்திலும் எல்லா இடத்திலும் போராட்டங்களை சந்தித்தேன். பசியா இருந்தேன், உபவாசம் இருந்தேன், குளிரில் இருந்தேன், நிர்வாணமா இருந்தேன். எல்லாத்திலையும் ஒரு வசனத்துல இப்படி போட்டுப்பட்டிருக்கு, நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், இதோ எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்பேற்பட்ட ஒரு ஓட்டம். யாரு உன் கூட இருக்காங்களோ இல்லையோ, உன் தாய் தகப்ப ஒரு நாள் உன்னை விட்டு போயிடுவாங்க. உன் தாய் தகப்ப அவங்களுக்கு வயசாயிடும். அவங்களுக்கு நீ பராமரிக்க வேண்டிய ஆளா மாறுவ. ஆனா இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. தம்பி, தங்கச்சி, சகோதரி, சகோதரனே, அவர் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அவர் எழுந்து நின்று இருக்கிறார். அவர் நிற்கிறாரு. உன் பிரச்சனை உனக்கு பெருசு, ஆனா கர்த்தருக்கு அது பெருசு கிடையாது. பெருசு கிடையவே கிடையாது. கர்த்தர் அவர் எழுந்து சூழ பாளையம் இறங்கி உனக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நிறைய பேருடைய டவுட்டை கர்த்தர் இன்னைக்கு சரிப்படுத்துகிறார். நான் பிரச்சனை இருந்தாலும், நான் குறையில இருந்தாலும், நான் கண்ணீரில் இருந்தாலும், நான் வேதனையில் இருந்தாலும், என் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. ஏற்ற நேரத்துக்கு கர்த்தர் பார்க்கிறாரு. அவர் எழுந்து நிற்கிறார். யுத்தம் பண்ண எழுந்து நிற்கிறார். அவர் யுத்தம் பண்ண அவர் வைராக்கியமா இருக்கிறார். அவருடைய கரத்தில் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த நாளுக்காய் பிள்ளைகள் கட்டாவே உம்மை பிடித்து கொள்ள, உம்மை பற்றி கொள்ள, உம்மையே பின்தொடர்ந்து வர கர்த்தர் கிருபையாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும், எத்தனை காரியங்கள் வந்த போதிலும், எல்லாத்தை விட பெரியவர் என் கூட இருக்கிறாரு. பெரியவர் என்னை தப்புவிப்பாரு, என்னை விடுவிக்க அவர் வல்லவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதத்தின் தேவன், ஆமென், ஹல்லேலூயா, எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறார். நீங்க எங்க கூட தான் இருக்கிறீங்க. ஒரு விஷயம் கட்டாவே,
எனக்காக யுத்தம் பண்ணுவதை நான் பார்க்கணும்னு விரும்புறேன். அப்படி இருக்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். இருக்கிறீங்க, ஆனா யுத்தத்தை கர்த்தர் நீர் ஆரம்பிக்கணும். நீர் ஆண்டவரே வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிறவர், பிணைய ஆட்களை சுகமாக்குகிறவர். உன் வார்த்தையில வல்லமை உண்டு, உன் வார்த்தையில பராக்கிரமம் உண்டு, உன் வார்த்தையில விடுதலை உண்டு, உன் வார்த்தையில அற்புதங்களும் உண்டு, உன் வார்த்தையில கர்த்தர் சுகம் உண்டு, உன் வார்த்தையில எங்களுக்கு நன்மைகள் உண்டு, உன் வார்த்தையில ஆசீர்வாதங்கள் உண்டு. உன் வார்த்தை அனுப்பும்படி ஜெபிக்கிறோம், உன் வார்த்தை அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். தேவ வார்த்தை எங்களுக்கு நேராக வருவதாக. Thank you Jesus. ஆமாப்பா, சபையில கர்த்தர் நீர் எழுந்து நிற்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் எழுந்து நிற்பீராக. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எழுந்து நிற்பீராக. எழுந்து நின்று நின்று விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் நீங்க? உங்களுக்கு விடுதலை. வாய் திறந்து ஆமென் சொல்றவங்களை மட்டும்தான் விடுதலை. இயேசுவின் நாமத்தினால நின்று விடுவிக்கிறார். விடுதலை நிச்சயம், விடுதலை நிச்சயம், அற்புத நிச்சயம். அவரால் எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? உம்மாலே எனக்கு விடுதலை, உம்மாலே எனக்கு நன்மைகள், உம்மாலே எங்களுக்கு அற்புதம். எஸ், ஹalleluya, ஹalleluya. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் பில்லிசுனிய கட்டுகளிலிருந்தும் மாந்திர கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கிற வல்லமை இடத்துல உண்டாண்டவரே, இதோ கர்த்தர் எழுந்து விடுவிக்கிறார். கர்த்தர் நின்று விடுவிக்கிறார். துன்பங்கள் அநேகம், பிரச்சனைகள் அநேகம், போராட்டங்கள் அதிகம். ஆனாலும் 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 கர்த்தர்கள் விடுவிக்க அவர் வல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றிப்பா. பிள்ளைகள் உம் பக்கமாய் திரும்ப கத்த கிருபை, உம்மை பிடித்து கொள்ள கத்த கிருபை. ஆம், நீங்கள் எங்க கூட தான் இருக்கிறீங்க. God is with me. கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. நாங்கள் ஆண்டவரப்பா அது உறுதியாய் பற்றி கொள்ள விசுவாசிக்க கத்த கிருபை நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.